அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தடுப்பூசினாலே சைடு எஃபெக்ட்டு, தடுப்பூசினால தான் நடிகர் விவேக் மாரடைப்பில் இறந்தார், தடுப்பூசினால தான் அந்த கொரோனா, இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த வேக்சின்னாலே மக்கள்களில் ஒரு அச்சங்கள் வர ஆரம்பிச்சு. இந்த வேக்சின் தடுப்பூசின்ற ஒன்று இந்த அறிவியல் சயின்ஸில் கண்டுபிடிக்கப்படலைன்னா பல பேர் இன்னும் டெய்லி இந்த கிருமிகளுக்கு பலியாகின்னு தான் இருப்பாங்க. WHO என்ன ஃபாலோ பண்ணுதோ அவங்ககிட்டே பார்த்துட்டு ப்ளஸ் நம்ம ஊரில் எக்ஸ்ட்ரா நோய்கள் என்ன இருக்குன்னு இதையும் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி WHO கிட்டே அது ஒப்புதல் வாங்கி அதை செயல்படுத்துகிறோம். அப்போ இவ்வளவு அறிவியல் நிபுணர்கள் சேர்ந்து தயாரித்த இந்த நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெடியூலில் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா பெரிய தப்பு. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். குழந்தைங்க ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்கான், அவனுக்கு கிட்னியில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் நடந்துகிட்டு இருக்கு, அவனுக்கு உறுப்பு சிகிச்சை மாற்று சிகிச்சை நடக்குது. அப்போ அவங்களாம் எதிர்ப்பு சக்தி குறைபாடில் இருப்பாங்க. எதிர்ப்பு சக்தி குறைபாடு யாருக்கெல்லாம் இருக்கோ, நீ மிடில் ஏஜ்ல இருந்தா கூட நீ தடுப்பூசிகள் கட்டாயம் போடும். இது நம்ம ஊர்ல இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அதிகமா இருக்கு. அது முக்கியமான காரணம் தடுப்பூசிகள் நம்ம ஊர் விமன்ஸ்க்கு போடப்படலை. ஹாய் ஹலோ வணக்கம் அதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். ஸோ நம்மளோட சேனலில் இன்னைக்கு யார் நம்மளோட பேச வந்திருக்காங்கன்னா டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்திர. இஸ் அ பல்மனாலஜிஸ்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா வேக்சின்ஸ். ஸோ நம்மளுக்கு வேக்சின்ஸ் அப்படின்றது பிறந்த குழந்தையிலேருந்து 60-70 வயசு வரைக்குமே வேக்சின்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் பற்றி எல்லாருக்குமே தெரியுதா அப்படின்றத இட்ஸ் பிக்கஸ்ட் கொஸ்டின். ஸோ எந்த ஏஜ்ல என்ன மாதிரியான வேக்சின்ஸ் கம்பல்சரியாக எடுத்துக்கணும், இதெல்லாம் மேண்டேட்ரி, அண்ட் இது எடுத்துக்கலன்னா என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஹலோ சார். ஹலோ மேடம். எப்படி சார்? நல்லா இருக்கேன் மேம். சோ இந்த வேக்சின்ஸ் அப்படின்றது இப்ப பிறந்த குழந்தையில இருந்தே போட்டுட்டு இருக்காங்க. சோ இது ஒரு நம்ம ஏஜ் வைஸ் டிவைட் பண்றோம். அதாவது குழந்தைங்களுக்கு அப்புறம் டீனேஜ்ல இதெல்லாம் போடணும், அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் இதெல்லாம் போடணும்னா அதை நீங்க அப்படியே ஒரு வாக் த்ரூவா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ தடுப்பூசின்றது ரொம்ப அவசியமான விஷயம். ஆனால் இந்த கொரோனாக்கு அப்புறம் அந்த தடுப்பூசி மேலே நிறைய பேருக்கு ஒரு தவறான புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. தடுப்பூசினாலே சைடு எஃபெக்ட்டு, தடுப்பூசினால தான் நடிகர் விவேக் மாரடைப்பில் இறந்தார், தடுப்பூசினால தான் அந்த கொரோனா, இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த வேக்சின்னாலே மக்கள்களில் ஒரு அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை முதல்ல தடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேங்களா? இது ரொம்ப தவறான பார்வை. ஏன் அதை நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் 2000 கிட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 2004. ஓகே, நான்லாம் 90s கிட்டு. ஸோ அந்த 90s கிட் டைம்லலாம் ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்போம். ஓகேங்களா? நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. இவன் கூணு, இவன் நொண்டி, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேள்விப்படலாம், அம்மா சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் யாரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா, போலியோன்ற ஒரு நோயில் அவதிப்பட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கிள்களாகவும் ஆன்டிகளாகவும் தாத்தாங்களாகவும் பாட்டிங்களாகவும் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வராது, ஊனி தான் நினைப்பாங்க. ஒரு கால் இப்படி போயிடும். இந்த வீல் சேரில் ட்ரை சைக்கிளில் தான் வருவாங்க. இவங்களெல்லாம் போகும்போது நொண்டி போகிறான் பாரு, கூன் போகிறான் பாரு. ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ வலி இருக்கும் அவன் பையன் இந்த மாதிரி நொண்டியோ கூனாவோ இருந்தால். இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் போலியோ மைலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போலியோ வைரஸ்னால. இதை ஒழிச்சு கட்டினது போலியோ தடுப்பூசி, போலியோ சொட்டு மருந்து. இதுதான் போலியோ தடுப்பூசி, போலியோ சொட்டு மருந்து யூனிவர்சல் பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் மூலியம் காஷ்மீர் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்கும் வேக்சின் போட்டு ஹர்ட் இம்யூனிட்டியை வர வச்சு, அதாவது இம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, என்டையர் கம்யூனிட்டியும் போலியோ ஃப்ரீயாக மாறிச்சு. இந்தியா வாஸ் டிக்ளேர்ட் போலியோ ஃப்ரீ. அப்போ போலியோன்ற வைரஸை ஒழிச்சு கட்டினது இந்த தடுப்பூசின்ற கதாநாயகன் தான். புரியுதா நான் சொல்கிறது? 1918, அதாவது 1914-19 வேர்ல்டு வார் 1 டைமில் ஃப்ளூ, ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லிட்டு உலகத்தோட 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் இறந்தாங்க. அதே ஸ்பானிஷ் ஃப்ளூ பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த 2009 இந்த 13 டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இறக்கலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூ வேக்சின் கண்டுபிடிக்கும். அதே மாதிரி கொரோனா கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்ததில் 2020 இந்த ஃபஸ்ட்டு வேவ், செகண்ட் வேவ் இதெல்லாம் வந்ததில்ல. அப்போ எத்தனை பேர் ஆம்புலன்ஸில் நின்றுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு ஹாஸ்பிட்டலில் இடம் கிடைக்கல, நிறைய பேர் இறக்குறாங்கன்ட்டு நியூஸ் ஃபுல்லாக மரணம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதங்க அப்புறம் ஆமிக்ரான்னு ஒரு வைரஸ் வருது, வேரியண்ட் வருது இந்த கொரோனாவோடது. இது முன்னாடி வந்ததோட இன்னும் 5 மடங்கு வீரியமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாஷ்க்கு கேஜிஎஃப்ல படுத்த பில்டப் கொடுத்தாங்களா கேஜிஎஃப்ல, அதுக்கு மேலே ஒரு பில்டப்பாக இருந்தது. இவனா எத்தனை உயிரை வாங்க போகிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த ஆமிக்ரான்னால ஒன்றுமே பண்ண முடியல.
என்னடா நடந்ததுன்னு பார்த்தா இந்த செகண்ட் ஆல்ஃபா பீட்டா வேரியண்ட்டுக்கும் இந்த ஆமிக்ரான் வேரியண்ட்டுக்கும் இது நடந்த அந்த 2-3 மாதத்தில் கேப்பில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்குமே முதல் டோஸ் ஆஃப் கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் போடப்பட்டுள்ளது. அந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆமிக்ரானால பெருசாக எதுவும் பண்ண முடியல. அப்போ எவ்வளோ மரணங்கள் தடுக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு உயிர்னால உயிர் தானே. அப்போ இத்தனை உயிர்களை காப்பாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தடுப்பூசிங்க. இந்த இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் பேருக்கு போடுறோம். அதனால வந்து 10 லட்சம் பேர் வந்து ப்ரொடெக்ட் ஆகுறாங்க. யாராவது 1-2 பேர் வந்து தெரியாமல் வேக்சினோ அது ரிலேட்டடாக ஒரு எஃபெக்ட்ஸில் ஏதாவது பை சான்ஸ் இறக்குறாங்க அப்படின்னா இங்கே பெனிஃபிட் ரேஷியோ பாருங்கள். இவ்வளோ ஒரு 10 லட்சம் பேர் காப்பாற்றப்படுறாங்க. யாராவது 1-2 பேர் மேபி ஆஃப் வேக்சின், அதுவும் ப்ரூவன் கிடையாது, ஆஃப் வேக்சின் போகலான்றதுனால அந்த 1-2 வச்சுக்கிட்டு மொத்த பேரை காப்பாற்றின அந்த கடவுளை நம்ம பழி வாங்கிறது பெரிய தப்பு. சயின்ஸின் பெரிய அவதாரம், சயின்ஸின் ஒரு பெரிய புரட்சி இந்த வேக்சினேஷன். இந்த வேக்சின் தடுப்பூசின்ற ஒன்று இந்த அறிவியல் சயின்ஸில் கண்டுபிடிக்கப்படலைன்னா பல பேர் இன்னும் டெய்லி இந்த கிருமிகளுக்கு பலியாகின்னு தான் இருப்பாங்க. ஹியூமன்ஸ் மனுஷங்க கண்டுபிடிச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த தடுப்பூசி. இல்லைனா பல பேர் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிருமிகள். ஏன்னா கிருமிகள் வந்து நம்மளுக்கெல்லாம் மேலே, முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோர். நம்மளாம் அந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னாடியே கிருமிங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? நம்மளாம் அப்புறம் தான் வந்து குரங்கு கிரங்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்பலாம். ஆனால் அந்த கிருமிகள் எவ்வளோ கோடி வருஷமாக இந்த உலகம் எப்போ இருக்கோ அப்போத்துலேருந்து இந்த கிருமிங்க இருக்குது. ஸோ தேர் மோர் ஸ்மார்ட் தேன்ஸ். அப்போ அதை அவுட் ஸ்மார்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் அந்த வேக்சின். அதனால் தயவு செஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை யாரும் வந்துட்டு கொச்சப்படுத்தாதீங்க. இதெல்லாம் எதுக்கு போடணும், இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு வேக்சின்ஸை கரெக்டாக போடுங்க. இது வந்து அறிவியலுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு விஷயம். 1. 2வது, நீங்கள் கேட்ட மாதிரி என்னென்ன வேக்சின்ஸ் எல்லா ஏஜ் குரூப்லேயும் ஜென்ரலாக இந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக வேக்சின்ஸ் ஓரளவுக்கு போட்டுடுறாங்க. ஏன்னா எல்லா அம்மாங்களுக்கும் ஒரு கேர் இருக்குது, குழந்தைங்க கரெக்டாக தடுப்பூசி போடணும். ஏன்னா அந்த மக்கள் மனசில் அது ஊறிடுச்சு. குழந்தைங்க பிறந்தா தடுப்பூசி போடுவாங்க, நான் தடுப்பூசிலாம் போட்டியா அப்படின்றது கொலோக்கியலாக எல்லாருக்கும் அது ஊறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ குழந்தைங்க பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் போலியோ வேக்சின், இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிஸ் பி, பிசிஜி. ஹெப்பாட்டிஸ் பின்றது இந்த ஈரல் வர கேன்சரை தடுக்கிறத ஒரு வைரஸ். பிசிஜின்றது டிபி, அதாவது நம்ம ஊரில் காசநோய் ரொம்ப அதிகம். அந்த காசநோய், மூல காசநோய், இந்த மாதிரி காசநோய் வரத்துக்கு பிசிஜின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒன்று கொடுப்பாங்க. நம்ம அம்மா தாத்தா கைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். அது வந்து இந்த பிசிஜியோட தழும்பு, இன்ட்ராடெர்மலாக போடக்கூடிய ஒரு வேக்சின் பிசிஜி. இதை தாண்டி வந்து இந்த 6th, 10th, 14th வீக்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பென்டாவேக்னு ஒன்று போடுவாங்க. அதாவது 5 மருந்து கலந்தது. இந்த மம்ஸு, மீசில்ஸ், ருபல்லா, அதே மாதிரி வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 5 வேக்சின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஹெப்பாட்டிஸ் பி எல்லாமே வந்து இந்த 6th and 14 வீக்ஸில் போடுவாங்க. திருப்பி இந்த 5 வயசு 10 வயசுலனா டெட்டனஸ் தடுப்பூசிகள் போடப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்த உடனே ஒரு 10 ஊசி ரெடியாக இருக்குது போடுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த நிமோனியா தடுப்பூசிகளும் சேர்க்கப்பட்டிருக்கு, டைஃபாய்டு தடுப்பூசிகளும் சில இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தடுப்பூசிங்க வந்து ஒரு எண்ணிக்கைகள் குழந்தைங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 நோய்களுக்கான தடுப்பூசிகள் தேவைப்படுது. இப்போ நம்ம பேசுனதே பாருங்களேன். டிபிக்கு ஒன்று பேசிட்டோமா, ஹெப்படைட்டிஸ்க்கு பேசணுமா, போலியோக்கு பேசணுமா, டைஃபாய்டுக்கு பேசணுமா, மம்ஸுக்கு பேசணுமா, மீசில்ஸ்க்கு பேசணுமா, ருபலாக்கு பேசணுமா, பர்டியூசிஸ்க்கு பேசுகிறோமா, டிப்தீரியாவுக்கு பேசணுமா, டெட்டனஸ்க்கு பேசணுமா, பெயினே இருக்குது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 ஊசி வந்துட்டு ஒரு இம்யூனைசேஷன் ஷெடியூலில் இருக்குது. இது எல்லாமே நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஷெடியூலில் இருக்குது. அதாவது நேஷ்னல்னா என்னது, ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஆஃப் என்டையர் இந்தியா இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸே இதெல்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ்னும் போது எல்லா குழந்தைங்க டாக்டர்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நேஷ்னலில் இருக்கிற மெடிக்கல் என்எம்சியோட உட்காந்து பேசி இந்த வகுவறை செய்கிறாங்க. அவங்க சும்மா பண்ண முடியாது, WHO கிட்டேருந்து கன்சல்ட்டாக வாங்குறாங்க. WHO என்ன ஃபாலோ பண்ணுதோ அவங்ககிட்டே பார்த்துட்டு ப்ளஸ் நம்ம ஊரில் எக்ஸ்ட்ரா நோய்கள் என்ன இருக்குன்னு இதையும் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி WHO கிட்டே அது ஒப்புதல் வாங்கி அதை செயல்படுத்துகிறோம். அப்போ இவ்வளவு அறிவியல் நிபுணர்கள் சேர்ந்து தயாரித்த இந்த நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெடியூலில் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா பெரிய தப்பு. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் குழந்தைங்க பொறுத்த வரைக்கும். ஜென்ரலாக இந்த வேக்சின் ஃப்ரீ பீரியட்ன்றது எதுனா நம்ம வயசு தான். ஓகேங்களா? இந்த 20லேருந்து இந்த 15-20லேருந்து ஆரம்பித்து நம்மளோட 60 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக தடுப்பூசிக்கும் தேவைப்படாது. ஏன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்ல இம்யூனிட்டி இருக்கிற ஒரு ஏஜ். கிருமிங்க பெருசாக வந்து தாக்கி ஆட்டத்தை போட முடியாது. சின்ன பச்சில குழந்தைகள் வந்து அந்த டைமில் வளர டைமில் தான் ஈஸி டார்கெட்ஸ். அப்போ அந்த குழந்தைங்கள தான் மெயினாக அந்த தடுப்பூசிகள் காப்பாற்றும். அதே மாதிரி இந்த வயசானவங்களும் திருப்பி எதிர்ப்பு சக்தி குறையும். அப்போ அவங்களுக்கும் திருப்பி கிருமிகள் ஈஸியாக வந்து தாக்கும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ஏஜஸ் தான் தடுப்பூசிங்க மெயினாக தேவை. இந்த சென்ட்ரு ஏஜ் வந்துட்டு தடுப்பூசி ஜென்ரலாக தேவைப்படாது. ஆனால் ஒரு சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸில் தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் பாவம், நானே எடுத்துக்கிறேன். இப்போ நான் இருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சப்போஸ் ஒரு பெரிய சுகர் பேஷண்ட்டாக ஆகிட்டேன். சுகர்லாம் ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆனால் என் வயசு வந்து வெறும் 32 தான் வச்சுக்கோங்க.
அப்போ எனக்கு இவ்வளோ 32 வயசுக்கு இவ்வளோ மோசமாக சுகர் இருந்ததுன்னா எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். அப்போ எனக்கு தடுப்பூசிகள் போட்டுக்கிறது நல்லது. ஒரு அங்கிள் இருக்கார், 40 வயசு தான், ஆனால் 20-30 வருஷமா ஊதி தள்ளுறாரு, லங்ஸ் ஃபுல்லாக கெட்டு போய் சிஓபிடியாக இருக்குது. அப்போ அவருக்கு கிருமி தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்கான், அவனுக்கு கிட்னியில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் நடந்துகிட்டு இருக்கு, அவனுக்கு வந்து உறுப்பு சிகிச்சை மாற்று சிகிச்சை நடக்குது. அப்போ அவங்களாம் எதிர்ப்பு சக்தி குறைபாடில் இருப்பாங்க. எதிர்ப்பு சக்தி குறைபாடு யாருக்கெல்லாம் இருக்கோ, நீ மிடில் ஏஜில் இருந்தால் கூட நீ தடுப்பூசிகள் கட்டாயம் போட்டுக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த மகளிருக்கான ஊசிகளும் வந்துட்டு இந்த டீனேஜில் வந்துருக்கு. எஸ்பெஷலி வந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினால் பல உமன்ஸ் வந்து நம்ம ஊரில் இறக்குறாங்க. பல உமன்ஸ், அதாவது இந்த உமன்ஸில் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இறக்குறதுக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய். ஆனால் இந்த இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த வெஜனைலில் வரக்கூடிய சர்விக்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது வெஜனாக்குள்ளே. ஸோ அதில் வர கேன்சர் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அதுக்கு பலவேறு ரீசன் சொல்கிறான். என்னென்னா இந்த ஏர்லி மேரேஜு, அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அதிகமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டிபிள் பார்ட்னர், நிறைய விஷயங்கள் சொல்கிறான் காரணங்கள். ஸோ இது நம்ம ஊரில் வந்து இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து அதிகமாக இருக்குது. அது முக்கியமான காரணம் வந்து தடுப்பூசிகள் நம்ம ஊர் விமன்ஸ்க்கு போடப்படலை. ஓகேங்களா? நீங்கள் போட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியல. அப்போ தெரியலனா நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. மேபி எனக்கு கடைசியாக நான் ஒரு தடுப்பூசி போட்டதுன்னா ஸ்கூல் படிக்கும் போது ஒரு தடவை கம்பல்சரி எல்லாருக்கும் அதுதான் அதே தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போடலை. இதுதான் பாருங்கள், நம்ம அவேர்னஸ் இல்லை. ஏன்னா எப்போ இது கரெக்டாக போடணும்னா இந்த 15லேருந்து இந்த 20 வயசுக்குள்ளேயே போட்டுருவோம். ஸோ இந்த மேரேஜ்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 5-10 வருஷம் முன்னாடியே போட்டால் தான் இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட லேட்டஸ்ட்டாக தெரிஞ்சு தமிழக அரசு லாஸ்ட்டு வந்த நிதி பட்ஜெட்டில் வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க. மகளிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வேக்சின் போடப்படும். அந்த வேக்சின் பேர் HPV வேக்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் உண்டு பண்ணுறது ஒரு வைரஸ். அந்த வைரஸ் பேர் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், HPV. அதுக்கு அகெயின்ஸ்டாக 8 and 16க்கு அகெயின்ஸ்டாக வேக்சின்ஸ் இருக்குது. அந்த வேக்சின் பேர் செர்வாரிக்ஸ் அண்ட் கார்டசெல்னு சொல்லுவோம். அந்த செர்வாரிக்ஸ் கார்டசெல் வேக்சின் யாரும் போடுறதில்லை. ஏன்னா மகளிர்களுக்கு தெரியறதில்லை. ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுங்களுக்கு அதுக்கு தடுப்பூசி போடணும் எப்படி தெரியும்? அப்போ அரசாங்கம் இப்போ தான் சொல்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்போ எடுத்தது சந்தோஷம். ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்கூலில் இன்டெகிரேட் பண்ணி ஸ்கூலில் இருக்கிற அந்த பொண்ணுங்களுக்குலாம் கவுன்சில் பண்ணி காலேஜ் கேர்ள்ஸுக்குலாம் போட வைக்கணும். இலவசமாகவே போட்டுருங்கன்ற. எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு 10 டாக்டர் அனுப்பிச்சி விட்டானா ஒரு காலேஜாக போட்டு வந்துடலாம். ஆனால் அந்த பொண்ணு கர்ப்பப்பை புற்றுநோயினால லேட்டர் வயசில் எஃபெக்ட் ஆகி இறக்காது. இதுதான் ஒரு மெயின் டார்கெட். ஸோ இது எல்லாமே ரெவல்யூஷனாக அந்த தடுப்பூசிகள் செய்யுது. இதை தாண்டி வயதானவர்களுக்கு தடுப்பூசி, 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக ஒரு சில அடல்ட் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. அதாவது எப்படி குழந்தைங்களோ அதே மாதிரி பெரியவங்க வயசானவங்களுக்கு தடுப்பூசிகள். இது ஒரு பெரிய காமெடி தான். ஏன்னா இந்த வயசானவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார் தாத்தா உங்களுக்கு தடுப்பூசி போடணுன்னா சிரிக்கிறாரு. நான் என்ன குழந்தையா, எனக்கு போய் தடுப்பூசி போடுறீங்க? என்ன பாட்டி உங்களுக்கு என்னப்பா எனக்கு போய் தடுப்பூசி, நான் என்ன குழந்தையா, பேரண்ட் தான் போடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்ன மனநிலைனா தடுப்பூசினா அது குழந்தைங்களுக்கு அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காங்க. அதை நம்ம உடைக்கணும். வயசானா நீங்களும் ஒரு குழந்தை மாதிரின்றதான் உங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ வயசானவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஊசி இருக்குது. வருஷம் எல்லாருமே பன்னி காய்ச்சல் தடுப்பூசி போட்டுருணும். ஃப்ளூ இப்போலாம் ஃப்ளூ சீசன், செப்டம்பர் அக்டோபர், தயவு செஞ்சு வந்து போட்டுக்கோங்க. நம்மளதே ஒரு வேக்சின் சென்டர் தான். ஓகேங்களா? 1. 2வது நிமோனியா தடுப்பூசி ஒரு ஷாட் போட்டுருணும். PCV20னா ஒரே ஒரு ஷாட் போதும். ஓகேங்களா? அது வந்து இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியானால் வரக்கூடிய நிமோனியாவை தடுக்கும். 2. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஷிங்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஷிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஹெர்பிஸ் ஜாஸ்டர்ன்ற வைரஸ் நோய். அது பயங்கரமாக வந்து கொப்பளமாக அந்த உடம்பாக்கும். இது ஜென்ரலாக வயசானவங்களை வலி வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு வாட்டி ஊசி போட்டால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இருக்குல்ல, ஒரு செகண்டும் ஒரு நொடியும் ஒரு மினி நொடியும் உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக குத்திக்கினே இருந்தால் அப்படி இருக்கும். அவ்வளோ மோசமான ஒரு குத்தல் பெயின் உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஷிங்கிள்ஸ் வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வேக்சின் வந்து கட்டாயம் வந்துட்டு போடணும். அது வந்து 3. 4வது வந்து கொரோனா வேக்சின் இப்போ லேட்டஸ்ட்டாக ஆட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து பூஸ்டர் டோஸுகள் இந்த வயதான பாப்புலேஷன் போட சொல்கிறாங்க. இது வந்து 4. 5வது வந்து பெர்டியூசிஸ், அதாவது இந்த கக்குவான் இரும்பல்னு சொல்லுவோம், அந்த தடுப்பூசி. ஸோ இந்த 5 தடுப்பூசி எல்லா அடல்ட்ஸுக்கும் வந்துட்டு கட்டாயம் போட சொல்லிட்டு பல நிறுவனங்கள் சொல்லுது. WHO சொல்லுது, கோல்டுன்னு சொல்லக்கூடிய COPD அமைப்பு சொல்லுது, அதே மாதிரி வந்து நம்மளோட இந்தியன் அகாடமி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் சொல்லுது, அப்புறம் நம்மளோட இந்தியன் அகாடமி ஆஃப் பல்மனாலஜி சொல்லுது. இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடல்ட் இம்யூனைசேஷன் பற்றி பேசுகிறாங்க. ஸோ நம்ம எதுவுமே சும்மா சொல்லலை, கைட்லைன்ஸில் இருக்குது. ஓகே, கைட்லைன்ஸ்னால் என்னதுன்னா இந்த பல நிறுவனங்கள் பல அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குற அந்த கைட்லைன்ஸ், அந்த கைட்லைன்ஸில் இது எல்லாமே இருக்குது. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமான்றது தான் வந்து ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ நீங்கள் வந்து கேட்குறீங்க தடுப்பூசினாலது நான் சொல்கிறேன், இல்லைனா நானும் வந்து நம்ம வர பேஷண்ட்டுக்கு சொல்லுவோம், அது எத்தனை பேருக்கு போய் சேரும்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து வயதானவர்களும் இத்தனை தடுப்பூசி கரெக்டாக போட்டுக்கோங்க. தடுப்பூசி போடுறதுனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா இல்லை இதெல்லாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஓகேங்களா? இந்த இவ்வளோ பிறந்த குழந்தைக்கு ஒரு 10 தடுப்பூசி போடுறாங்க, அதுக்கு வராத ஹார்ட் அட்டாக்காக உங்களுக்கு வந்துட போகுது. புரியுதா நான் சொல்கிறது? பச்சை குழந்தைக்கு 10 ஊசி குத்துறாரு.
ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன பயம்? தைரியமாக போட்டுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு தெரியாமல் ஒரு இன்ஃபெக்ஷன் நிமோனியானால உங்கள் விக்கெட் விழக்கூடாதுன்றது தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஏஜில் இந்த மாதிரி வேக்சின்ஸ் போடணும்னு சொல்கிறீங்க. அந்த வேக்சின் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி ஃபியூச்சரில் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் தெரியும் போதோ இல்லை அதை போடணும்னு நினைக்கும் போது அதை போட்டுக்கலாமா? எனி பாயிண்ட் யூ கேன் புட். அடல்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் எனி பாயிண்ட் தே கேன் புட். ஓகேங்களா? இப்போ நான் 61 வயசு ஆயிடுச்சு சார், 60 வயசில் போட்டுக்கலாம், தாராளமாக போடுங்க. எப்போ நீங்கள் பண்ணாலும் அது நல்லது தான். அடல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் கிடையாது. சார் போன வருஷம் போட வேண்டிய டோஸ் மறந்துட்டு இப்போ போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் வந்து கரெக்டான வந்துட்டு அந்த அடல்ட் டாக்டரை தேர்ந்தெடுத்து போய் வேக்சினை போட்டுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு இந்த டைம் ஸ்கிப் பண்ணிட்டா பிரச்சனையா இதுவா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களோட ஷெட்யூலை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த வேக்சின் என்னன்னைக்கு போட்டேன்ற மாதிரி ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். வருஷம் இந்த டேட்டில் நான் போடணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கான ஒரு கேலண்டரை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு, எல்லாமே அதிலேயே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த வேக்சின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் வேக்சின் போட்டாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும், வேக்சின் போட்டால் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும்ன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து உண்மை என்ன அப்படின்றத பேசியிருக்கோம். அதை தாண்டி எந்தெந்த ஏஜ் குரூப்க்கு என்னென்ன வேக்சின்ஸ் வந்து தேவை அப்படின்றது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். தேங்க்யூ.